வணக்கம், என் பேர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பேர் freefincal.com. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க முக்கால்வாசி பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் பிளான்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நான் ஐசிஐசிஐ ப்ளூ சிப் அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்டை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு டைரக்ட் பிளானுடைய எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸும் ரெகுலர் பிளானுடைய எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸும் கம்பேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் ரெகுலர் பிளானில் இருக்கிறவங்க டைரக்ட் பிளானுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மியூச்சுவல் ஃபண்டில் பேங்க் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை சில டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஐசிஐசிஐ டைரக்ட் மாதிரியான டிமேட் அக்கௌண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க ரெகுலர் பிளானில் இருப்பாங்க. அந்த ஏன் ரெகுலர் பிளான்லேருந்து டைரக்ட் பிளானுக்கு மாறணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெட் அசெட் வேல்யூ அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் எவ்ரிடே அந்த நம்பரை டிக்ளேர் பண்ணுவாங்க. எவ்ரி பிஸ்னஸ் டே நைட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த என்ஏவி எப்படி ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூ மூவ் ஆகிறத பொறுத்து தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அமையும். அந்த நெட் அசெட் வேல்யூ டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது உங்கள் கையில் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுக்கான வேல்யூ தான் நெட் அசெட் வேல்யூ. அந்த நெட் அசெட் வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவோ அதை டெய்லி அமௌண்ட் அதிலிருந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அசட்ஸ்லேருந்து டெய்லி அமௌண்ட் டிடெக்ட் பண்ணதுக்கு பிறகு தான் அந்த நெட் அசெட் வேல்யூவை டிக்ளேர் பண்ணுவாங்க. டைரக்ட் பிளானில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. டிடெக்ட் பண்ணிவிட்டு டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க என்ஏவி. ரெகுலர் பிளானில் எக்ஸ்பென்சஸை டிடெக்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது பேங்க்கோ இல்லை இண்டிவிஜுவல் அட்வைசரோ இல்லை டிமேட் ப்ரொவைடரோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு உரிய கமிஷன்ஸையும் டெய்லி அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய அசட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நெட் அசெட் வேல்யூ டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ டைரக்ட் பிளானுக்கும் ரெகுலர் பிளானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், டைரக்ட் பிளான் என்ஏவியிலிருந்து எந்த விதமான கமிஷன்ஸும் டிடெக்ட் ஆகாது. ரெகுலர் பிளான் என்ஏவியில் கமிஷன்ஸ் டிடெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ஏவி டிக்ளேர் ஆகும். இப்போ என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, நீங்கள் 1000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கமிஷன்ஸ் அந்த 1000 ரூபாயிலேருந்து எடுக்க மாட்டாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு உங்ககிட்ட ஒரு சில யூனிட்ஸ் வந்திருக்கும். அந்த யூனிட்ஸோட மதிப்பு தான் என்ஏவி. அந்த என்ஏவி மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால மேலேயும் கீழேயும் சேஞ்ச் ஆகும். அந்த மார்க்கெட் வேல்யூலேருந்து கமிஷன்ஸ் எடுப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் ரெகுலர் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கமிஷன்ஸ் எடுக்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ரிட்டர்ன் கம்பேரிசனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் ரெகுலர் பிளான்லேருந்து டைரக்ட் பிளானுக்கு ஷிஃப்ட் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். மெயின் ரீசன் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. மெயின் ரீசன் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒருத்தர் தனக்கு கமிஷன்ஸ் வர ப்ராடக்டை உங்களுக்கு முதல்ல சஜஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அவர் கொடுக்குற அட்வைஸ் அவருடைய இன்கம்மை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண முடியுங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த அட்வைஸ் இருக்கும். ஸோ அதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது அவருடைய அது அன்பயாஸ்டாக இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் பைசா அவர் சொல்கிற ப்ராடக்டில் போடணும். அந்த ப்ராடக்ட்லேருந்து அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவருக்கு கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவருடைய ஃபைனான்ஷியல் அட்வைசர் எல்லாமே அவருக்கு எப்படி கமிஷன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயஸ் அதில் வந்துடும். நிறைய இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் உண்டு. இப்போ நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற போர்ட்டல்ஸ் அட்வைசரி போர்ட்ஃபோலியோஸில் 10-15 ஃபண்ட் இருக்கும். இது இண்டிவிஜுவல் அட்வைசரை மட்டும் நான் சொல்லலை. எல்லா டைப்ஸ் ஆஃப் பேங்க்கில் இல்லை இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கிளட்டர் இருக்கும். ப்ளஸ் அவங்க அட்வைஸ் பண்ணுறது 3 வருஷம் 4 வருஷத்துக்கெல்லாம் கண்ணா பின்னான்னு ஈக்விட்டி லெவல்ஸை ஜாஸ்தியாக அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஈக்விட்டியில் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கமிஷன் ஜாஸ்தி. ப்ளஸ் அவங்க 10 வருஷத்துக்கு நிறைய ஈக்விட்டி சஜஸ்ட் பண்ணுவாங்க. பயங்கர ரிஸ்கியான அமௌண்ட். கடைசி 2 வருஷத்தில் ஈக்விட்டியை குறைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த 8 வருஷத்துக்கு உரிய கமிஷன்ஸ் அவங்களுக்கு வருங்கிறதுக்காக ஸோ அவங்க பண்ணுற அட்வைஸ் எல்லாமே இந்த கமிஷன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கான வழி தான் இருக்கும். இது அவங்க டெலிபரேட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரதில்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கே அப்படி தான். அது என்ன சொல்கிறது, இட்ஸ் அன் ஆனஸ்ட் மிஸ்டேக். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் சிச்சுவேஷன்ஸில், எல்லாருக்கும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு கால்வாசி டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சிங்களேன், மேபி ஈவன் அரைவாசி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு
அவங்க பண்ணுறது ரைட்டுன்னு அவங்க ஃபுல்லாக நம்புகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸே அந்த மாதிரி, என்ன சொல்கிறது, எஜுகேஷனே அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு டெலிபரேட்டோ இல்லை இல்லை ஆர்கானிக்காவோ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எலிமினேட் பண்ணணும்னா ரெகுலர் பிளான்ஸ் விட்டு வெளியில் வர்றது தான் வழி. அந்த அட்வைசருடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக் பண்ணுறது தான் வழி. ஸோ டைரக்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எதர் நீங்களே பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. எல்லாரும் பண்ணலாம். பேசிக்காக ஒரு டிசிப்ளின் இருந்த ஒரு சின்ன பிளான் இருந்தாலே எல்லாருக்கும் முடியும். என்ன ப்ராப்ளம்னா மக்களுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு பொறுமை கிடையாது. பிளான் இருந்தால் கூட டிசிப்ளின் கிடையாது. அது அஃப்கோர்ஸ் அது ரெகுலர் பிளான் இருந்தாலும் டிசிப்ளின் இருக்காது, அது வேறு விஷயம். ஸோ இந்த ஒரு பயஸ், அவங்க கொடுக்குற அட்வைஸில் இருக்கிற ஒரு பயஸ் எலிமினேட் பண்ணுறதுக்குலாம் ரெகுலர் பிளான்லேருந்து வெளியே வரணும். அஃப்கோர்ஸ் பேங்க் அந்த மாதிரி பெரிய போர்ட்டலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த அட்வைஸும் கிடையாது. பட் அந்த கமிஷன்ஸ் அவங்க தேவையில்லாமல் அவங்களுக்கு கமிஷன்ஸ் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ லூஸ் பண்ணுவீங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஐசிஐசிஐ ப்ளூ சிப் ஃபண்ட். டைரக்ட் பிளானில் வந்து கடைசி ஒரு வருஷம் எஸ்ஐபிக்கு -6.9%, ஒரு வருஷம் ரெகுலர் பிளான் இந்த நடுவில் இந்த காலம் ரெகுலர் பிளான் -7.5%. ஸோ இந்த ஒரு 0.6% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு லூஸ் ஆயிருக்கு. அந்த ரெகுலர் பிளான் இன்னும் கீழே விழுந்திருக்கு 0.6%. 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா -4.3, -5, ஒரு 0.7% ஓவர் 2 இயர்ஸ் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் ஓவர் எவ்ரி இயர் 0.7%. அதுதான் முக்கியம். இது வந்து -1.9, -2.7. இது வந்து எவ்ரி இயர் எவ்வளோ 0.8%. இது வந்து 1.6, 0.8. எகேன் ஆல்மோஸ்ட் இது வந்து டபுள் 0.8. எகேன் ஒரு 0.8% ரிட்டர்ன் லாஸ் எவ்ரி இயர். ஸோ ஒரு வருஷமும் உங்களுக்கு 0.8% ரிட்டர்ன் கம்மி. நீங்கள் ரெகுலர் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால டெய்லி அவங்க கமிஷன்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுனால. 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 4.2, இது வந்து 3.3. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0.7, அங்கே ஒரு 0.9% அவுட், ஆல்மோஸ்ட் 1% அவுட். ஒரு வருஷமும் 1% அவுட்டு. எகேன் 6 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து 5% டைரக்ட் பிளான், 4.1% ரெகுலர் பிளான், எகேன் 0.9% அவுட்டு. இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ்னால் நிஃப்டி 100 வந்து 4.9% கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டு வந்து 5% டைரக்ட் பிளானில் 5% இந்த இண்டெக்ஸை பீட் பண்ணிடுச்சு. பட் நீங்கள் கமிஷன்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஃபண்டு வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணல. அதே மாதிரி 7 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 1% லாஸ் கமிஷன்ஸ், 7.2%, விச் இஸ் மோர் தேன் நிஃப்டி 100 6.6%. பட் கமிஷன்ஸ் போகிறதுனால உங்களுக்கு அந்த நிஃப்டி 100 பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ண முடியல. நான் சொல்கிறது 7 இயர் எஸ்ஐபி. இது 6.6%, இது வந்து 6.2%. ஸோ இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு கமிஷன்ஸ் டிடெக்ட் ஆகுதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். தேவையில்லாமல் நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்னை கத்துவாங்க. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் மோசம் கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒன்று, தேவையில்லாத நான் ஏன் சொல்கிறேன்னா, டைரக்ட் பிளான் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் உங்களாலேயே ஒழுங்காக படித்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கற்றுக்க முடியும். எல்லாராலையும் முடியும். அது எல்லாரும் பண்ணுவாங்களாங்கிறது வேறு விஷயம். அப்படி இல்லைன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபீ ஒன்லி ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு பைசா கொடுத்து உங்களுக்கு ஃபுல் ஹோலிஸ்டிக் ஃபைனான்ஷியல் பிளான் ஈஸியாக உங்களால் வாங்கிக்க முடியும். அந்த பைசா வந்து ஃப்ளாட் ஃபீ. அது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து எடுக்கிற அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது. ஸோ அது வந்து டெஃபினட்டாக இந்த மாதிரி வருஷம் 1% லாஸோடு அது டெஃபினட்டாக கம்மியான எக்ஸ்பென்ஸ் தான். ரெண்டாவது, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அப்படி கிடையாது. சில பேர்லாம் கிளைண்ட்டுக்கு சின்சியராக இருக்காங்கிறது நான் 100% ஒத்துக்கிறேன். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தப்பு கிடையாது, மேலே தப்பு கிடையாது. எல்லா டாக்டர்ஸும் மோசம் கிடையாது, எல்லா டீச்சர்ஸும் முட்டாள் கிடையாது, ஒத்துக்கிறேன். ஆனால் என்னுடைய பைசா வச்சுட்டு யார் முட்டாள், யார் நல்லவன், யார் கெட்டவங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா எனக்கு ஒரு டைரக்ட் பிளானுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த கம்ப்ளீட்டாக இந்த கமிஷன்ஸ் எல்லாம் பைபாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உட்காந்து என் பைசாவை வச்சு இவன் நல்லவனா கெட்டவனான்னு உட்காந்து அவன்கிட்ட கமிஷன் கொடுத்துட்டு 5 வருஷம் கழிச்சு நான் இதெல்லாம் இப்போ தெரிய வரும், அதை அப்போ உட்காந்து பாடம் கற்றுக்க முடியும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆப்ஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது வரைக்கும் கோவப்படாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வேண்டியது என்னென்னா, காலம் மாறிட்டே வருதுங்க.
நிறைய யூத் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. டைரக்ட் பிளானோட எய்வம் கிராஜுவலாக ஏறிக்கிட்டே போகுது. ஃப்யூச்சர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆகி நீங்கள் வந்து கிளைண்ட்ஸுக்கிட்டேருந்து ஃபைனான்ஷியல் பிளானுக்கு காசு வாங்கி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்கறது தான் ஃப்யூச்சர். இப்படியே அந்த கமிஷன் பிஸ்னஸ்லேயே காலத்தை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக பிஸ்னஸ் கம்மியாயிடும். இதை நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, பட் டெஃபினட்டாக எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் போய் ஏஎம்எஃப்ஐ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ அதுதான் டைரக்ட் பிளானுக்கும் ரெகுலர் பிளானுக்குமான டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் ரிட்டர்ன் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் ஏன் வெளியில் வரணும். ஆல்சோ எப்படி வரணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாஸில் இருக்கும். அப்போ வந்து ரெகுலர் பிளான்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்ட் பிளானுக்கு வந்துடலாம். அப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேபிட்டல் அந்த டேக்ஸ் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. எக்ஸிட் லோடு வந்து யூனிட்ஸ் வந்து 1 வருஷம் மேலே இருந்தால் முக்கால்வாசி ஃபண்டில் எக்ஸிட் லோடு கிடையாது. ஸோ நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டி வராத யூனிட்ஸுக்கும் ப்ளஸ் எக்ஸிட் லோடு இல்லாத யூனிட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலர் பிளான்லேருந்து டைரக்ட் பிளானுக்கு தாராளமாக ஷிஃப்ட் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம், நீங்கள் வந்து ஐசிஐசிஐ டைரக்ட் மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து டிமேட் யூனிட்ஸில் ரெகுலர் பிளான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலி. அந்த ரெகுலர் பிளான் டிமேட் யூனிட்ஸை டைரக்ட் பிளான் டிமேட் யூனிட்ஸாக நீங்கள் முதல்ல மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். எனக்கே டவுட்டு. இப்போ ஜீரோதா மாதிரி ஒரு டைரக்ட் பிளான் டிமேட் அக்கௌண்ட் ப்ரொவைடர்கிட்ட மாற்ற முடியணும். இதுக்கு என்ன ப்ரொசீஜர் நீங்கள் பார்க்கணும். இல்லைனா அந்த டிமேட் அக்கௌண்ட்ஸை நான் டிமேட் ஆகணும். அது ஒரு பெரிய கொஞ்சம் தலைவலி தான். ஸோ முதல்ல வந்து அட்லீஸ்ட் ஐசிஐசிஐ டைரக்ட் மாதிரி டிமேட் போர்ட்டலில் முதல்ல அடிஷ்னல் பைசா போடுறத முதல்ல நிறுத்துங்க. டைரக்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்லாம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிமேட் யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வழி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் சொல்ல வந்தது. நன்றி, வணக்கம்.